ரோஹிணி யாருனால சிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவரால கண்டிப்பா சிக்க போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிடிச்சனா இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து ரோஹிணி மாமா கிட்ட இருந்து எப்படியாவது ரோஹிணி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு. ரோஹிணியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோஹிணியோட மாமாவை பத்தியே தெரிஞ்சுக்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவரை பார்த்தா ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆன ஆள் மாதிரியே தெரியல, ஏதோ இங்கிட்டு உள்ள ஆள் மாதிரி தான் அவரோட பேச்செல்லாம் இருக்குங்கிறது முத்துக்கு நல்லா தெளிவாவே தெரியுது. இதனால இவர்கிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கிடணும்னு சொல்லிட்டு முத்து வந்து அவருக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா ரோஹிணியோட மாமா உண்மையா சொல்லுவாருன்னு பார்த்தா சும்மா போற மனோஜ் பிடிச்சு அவர் வாயிலையும் கொஞ்சம் ஊத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா முத்து எப்படியாவது பேசி ரோஹிணி மாமா கிட்ட உண்மையை வாங்க பாக்குறாரு. ஆனா அதிகமா குடிச்சதால மனோஜ் ஒரு பக்கமும் ரோஹிணியோட மாமா ஒரு பக்கமும் விழுந்துடுறாங்க. தள்ளாடிட்டே கிடக்கிற ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ரோஹிணி மாமாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்போ முத்துக்கு மட்டும் இல்ல வீட்டுல இருக்க எல்லாருக்குமே டவுட்டா தான் இருக்கு. போற போக்க பார்த்தா முத்து கூடிய சீக்கிரமே ரோஹிணி மாமா கிட்ட இருந்து உண்மையெல்லாம் கலந்துருவார் போல. அப்படி மட்டும் முத்து வந்து ரோஹிணி மாமா கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டாருன்னா ரோஹிணியோட ஆட்டம் அதோட முடிஞ்சு. ரோஹிணியை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த விஜயா அப்படியே ரோஹிணியை விட்டுட்டு ஸ்ருதி பக்கம் டோட்டலாவே மாறிடுவாங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தாதான் மீனா அவ்வளவு நாளா பட்ட கஷ்டம் ரோஹிணிக்கு தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.